நிற்க தடையில்லை. பக்தி தந்திடும் பக்குவமே உணர்ந்திடும் மனது உன்னதமே. தோம் தன தோம் தன தோம் தன தோம் தோம் தன தோம் தன தோம் தன தோம். ராமர் அகஸ்தியரிடத்துல கேட்டார். அப்ப அகஸ்தியர் கதை சொல்றார். கேசரி என்பதாக ஒரு வானர வீரன். அந்த கேசரி என்ற வானர வீரனுக்கு அஞ்சனை என்பவள் ஒரு மனைவி. அஞ்சனாதேவிக்கு ரொம்ப நாளா புத்திர சந்ததி என்பது இல்லாமலேயே இருந்தது. ஹனுமானுக்கு ஆஞ்சநேயன் என்ற பெயர் வந்ததுக்கு காரணம் என்ன? அஞ்சனாயாக அபத்தியம் புமான் ஆஞ்சநேயா. அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சனை கிரியணைய மஞ்சனை குறுகி ஒரு மாணவ படிவமுடு என்று கம்பன் வர்ணிப்பார். அந்த அஞ்சனாதேவி அழகியதான ஒரு ஆண்மகவை தான் விரும்பியவளாய் விசேஷமாக ஒரு மாபெரும் தவத்தை செய்ய ஆரம்பித்தாள். எத்தனை வருஷம் தவம் பண்ணாள்? 7000 வருஷங்கள் தவம் பண்ணாலாம் புத்திர சந்ததிக்காக. இவ்வளவு நாள் காத்துன்னு இருக்கலாமா சுவாமி? கல்யாணம் ஆன உடனே டக்குனு ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னார். இது போன்றது ஒரு லோக விதித்தலான ஒரு குழந்தை பிறக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அதுதான் அந்த தாய் தந்தையருக்கு பெருமை. தசரதனுக்கு எவ்வளவு காலங்கள் குழந்தை பிறக்கல. ஏன் பிறக்கலைனர்? ராமனே பிள்ளையா பிறக்கணும்னா அது பர்யந்தம் தசரதன் வெயிட் பண்ணி தானே ஆகணும். அந்த மாதிரி அஞ்சனாதேவி 7000 வருஷங்கள் தவம் பண்ணியிருக்கா. ஒரு நாள் தவம் பண்ணல, 2 நாள் தவம் பண்ணல, உத்தமமான தவம். ஆஞ்சநேயனுடைய சரித்திரம் கேட்டாள்னா யாருக்கு புத்திர சந்ததி இல்லையோ அவளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். அது மகாவிஸ்வாசத்தோட அப்படி உபாசிக்கணும். ஆகையால் இவள் தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இவள் தவத்தை ரொம்ப பாராட்டிய தர்மதேவரை ஒரு குரத்தினுடைய வேஷத்துல வந்து இவளை பார்க்கிறா. அஞ்சனாதேவிய கூட இருக்கிற தோழிகள்லாம் எங்க அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, ஒரு குழந்தை பிறக்கலன்னு அவள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காளேன்னு சொல்லச்சே, அம்மா ஒன்றும் கவலைப்படாத, சாமானிய குழந்தை உனக்கு பிறக்க போறதில்ல, எப்பேற்பட்ட குழந்தை பிறக்க போறான். அந்த குழந்தையினுடைய பிரபாவம் பிரம்மருத்ராதிகளாலேயும் கொண்டாடப்படக்கூடிய பிரபாவமாய் அமையப் போகிறது. சாட்சாத் எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்து திருவடி என்று பெயர் பெறப் போகின்றான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய திருவடி என்றால் கருடனுக்கு பெயர், கருத்மானுக்கு பெரிய திருவடின்னு பேர். அதே போல திருவடி என்றால் ஆஞ்சநேய சுவாமிக்கு பேர். ஆகையால் தான் கோவில்களில் கோவிலுக்கு வெளியில ஆஞ்சநேயருக்கு ஒரு தனியா சன்னிதானம் அமைந்திருக்கும். கோவில் இருக்கு அப்படின்னா ஊர் அந்த தெருக்கோடியில அனுமாருக்கு ஒரு சன்னிதானம் அமைந்திருக்கும். உற்சவ காலங்களில் சுவாமிக்கு புறப்பாடு நடக்கும். ஏகாதசி, பௌர்ணமி, அமாவாசை, ஸ்ரவணம், இந்த புண்ணிய தினங்களில் சுவாமிக்கு புறப்பாடு நடக்கும். எதுவரையிலும் புறப்பாடு அப்படின்னு கேட்டா பெரியோர்கள் சொல்லுவார்கள், திருவடி கோவில் வரையிலும் புறப்பாடு. திருவடி கோவில்னா ஹனுமானுடைய சன்னிதானம். இங்கிருந்து சுவாமி புறப்பாடாகி அந்த திருவடி கோவிலில் இருக்கக்கூடிய ஹனுமானுக்கு மரியாதை. அப்படி பகவானுக்கே கைங்கரியம் செய்து கருத்மானை போல நித்தியசூரிகள் தலைவரான நித்தியசூரிகளில் ஒருவனாய் விளங்கக்கூடிய கருடன், அந்த கருடனுக்கு சமமான பிரபாவத்தை பெறப்போகிறான். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது, இது சத்தியம், நீ கவலைப்படாதே என்பதாக தர்மதேவரை அஞ்சனாதேவிக்கு ஒரு ஆறுதல் சொல்றான். அவள் சொன்னதினாலே ஆகாசகங்கையினுடைய கரையில் 7000 வருஷங்கள் இவள் தவம் செய்தாள். அப்பொழுது வாயு பகவான் தினந்தோறும் ஒரு பழத்தை கொண்டு வந்து அந்த பெண்ணினிடத்தில் கொடுத்தார். தவம் பண்றது ரொம்ப கஷ்டம், காயக்லேசம் பண்றது கஷ்டம். தவம் பண்றதுன்றது எவ்வளவு கஷ்டம்னா உபன்யாசத்தை 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கறத விட கஷ்டம். அதுவும் நிராகாரமா உட்கார்ந்து கேட்கறது ரொம்பவே கஷ்டம். அப்ப வாயுதேவன் தினந்தோறும் ஒரு பழம் கொண்டு வந்து கொடுப்பான் அந்த அம்மா கிட்ட. அந்த பழத்தை சாப்பிட்டு இருப்பான். அப்பொழுது ஒரு நாள் கைலாச பர்வதத்துல பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு விபரீதமான ஆசை உண்டாச்சு. விபரீதம்னா ஒன்றும் இல்லை, விளையாட்டுத்தனமான ஒரு ஆசை. என்ன ஆசை? நாம இப்படியே இருக்க வேண்டாம், கொஞ்சம் குரங்கா மாறலாம் அப்படின்னு. குரங்கா மாறலாம்னு பார்வதியும் பரமசிவனும் குரங்காக மாறி காட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். வாயு அங்கே வந்து பார்வதியையும் பரமசிவனையும் பார்த்தார். பார்த்த உடனே பரமசிவன் சொன்னார், என்னுடைய வீரியம் வந்துடுத்து, இது தங்கிடுத்து, இங்க அதை கொண்டு போய் யார் புத்திர சந்ததிக்காக தவம் இயற்றுகிறார்களோ அவர்களிடத்தில் நீ இதை அழித்து விடுன்னு வாயு கிட்ட சொல்ற. தயோர் வீரியம் ததா வாயு அத பத்ர புட்டாந்தரே ஆஹிருத்ய பிரததௌ தஸ்யாக அஞ்சனாயாக கராந்தரே. உடனே பரமசிவனுடைய வீரியத்தை ஒரு தொன்னையில் வாங்கி கொண்டான் வாயு. அதை கொண்டு வந்தான். ஒழுகு வீரியத்தை ஓர் ஓலையினிற்கொடே அழுகுறும் அஞ்சனா தேவி அங்கையின் முழுதுணர் ஆசுகல் கொடுக்க முன்னுகர்
பழம் இது என்று அருந்தினள் பழிப்பில் சிந்தையாள். பழம் இது என்று அருந்தினள் பழிப்பில் சிந்தையாள். தினந்தோறும் இவர் நமக்கு பழம் கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ பழம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது பழம் இல்லை புருஷன் அவளுக்கு தெரியாது. டெய்லி கொடுத்துட்டு பழம், இப்போ கொடுத்தது புருஷு. அதனால ஏதோ பழம் கொடுத்துட்டார் சுவாமின்னு வாங்கின உடனே அப்படி சாப்பிட்டுட்டா. பழமிரென்று அருந்தினள் பழிப்பில் சிந்தையாள். சாப்பிட்ட உடனே அவள் உடம்புல ஒரு விகாரங்கள் உண்டாச்சு. விகாரம்னா அருவருக்கக்கூடிய விகாரம் இல்லை. சம்ஸ்கிருதத்தில் விகாரம்னா மாறுதல் என்ற அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு அவள் கர்ப்பத்தை அடையக்கூடிய சமயத்தில் அவள் உடம்பில் எத்தகு மாறுதல்கள் உண்டாகுமோ அத்தனை மாறுதல்கள் இவள் உடம்புல உண்டாச்சு. ஐயோ என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டேளே என்ன. ஒன்றும் கவலைப்படாதமா, சாட்சாத் பரமேஸ்வருடைய அம்சம் என்னுடைய அம்சம் ரெண்டும் சேர போறது. விசேஷமான ராமகைங்கரியத்திற்கு ராமதூதன் பிறக்க போகின்றான். வாயு அனுகிரகம் பண்ணிட்டார். குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே பிறந்த குழந்தைக்கு பசி. பிறந்த குழந்தைக்கு பசின்னா பார்த்தது அப்படி தவழ்ந்துட்டே வெளியில வந்தது. வந்தா அங்க ஆகாசத்துல அன்றைய தினத்துல சூரியன் அப்படி தகித்து கொண்டிருக்கிறான். 126 டிகிரி. அந்த அளவுக்கு சூரியனுடைய தாபம் இருந்தது. அது பார்த்தது இந்த குழந்தை, ஐ நன்னா இருக்கு இந்த பிஸ்கெட், இந்த பழம் நன்னா இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. நாமளும் அந்த ஸ்வீட்டை முதல்ல எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இங்கிருந்து நேர கிளம்பித்து ஆகாசத்துக்கு போச்சு. அன்றைய தினத்துல சூரிய கிரகணம். ராகு வந்து சூரியனை பிடிக்கணும். ராகு வந்து சூரியனை பிடிக்கணும். அப்ப பிடிக்கச்சே என்ன எடுத்து இவன் பார்த்தான், சூரிய மண்டலத்தை விட ராகு மண்டலம் பெருசா இருந்தால் தானே சூரிய மண்டலத்தை பிடிக்க முடியும். ஆகையால ராகுவை பிடிக்கலான்னு இவர் அங்கேருந்து ராகுவை டை பிடிச்சார். ராகு பார்த்தான், ஐயோ நாம யாரையோ சாப்பிடலாம் தான் நம்மள யாரையோ சாப்பிடுவா போல இருக்கு. நேர இந்திரன் கிட்ட ஓடினான். இந்திரா ஆபத்து வந்துடுத்து. என்னப்பா ஆபத்து? இல்ல என்ன இப்ப யாரோ பிடிச்சு முழுங்க வரானார். ராகுவே உன்னை கூட முழுங்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கானா, அதோ வரான் பார் அப்படின்னார். பார்த்தான், அங்கிருந்து ஆஞ்சநேயர் வேகமா வந்துட்டு இருக்கார். இந்திரன் ஐராவதத்தின் மேலே ஏறி வந்தான். அப்ப அந்த குழந்தை, ஓ இது ராகுவை விட ஐராவதம் இன்னும் பெருசா இருக்கு, இன்னும் பெரிய சாக்லேட் நமக்கு கிடைச்சுடுத்து. அப்ப கோபம் வந்த இந்திரன் தன் கையில இருந்த வஜ்ராயுதத்தினால ஒரு அடி அடிச்சான். இந்த பக்கம் சரியான அடி, மேலேர்ந்து கீழே விழுந்தார். பொத்துரு எதிர் பக்கம் விழுந்தார். இந்த பக்கம் அடி. இந்த சம்ஸ்கிருதத்துல ஹனூனா தாடைக்கு பேரு. சம்ஸ்கிருதத்துல ஹனூனா தாடைக்கு பேரு. இந்த தாவாங்கட்டில வஜ்ராயுதத்தினால் அடி, எதிர் பக்கம் இங்க விழுந்தார். ரெண்டு பக்கம் உப்பி போச்சு. வால்மீகி சொன்னார், ததோஹி ஹனுமன் நாம. ஆகையால தான் சுவாமி அவருக்கு ஹனுமான்னு பேர் வந்தது. இது மலையாள மகாகவி തുഞ്ചത്ത് രാമാനുജ എഴുത്തച്ഛൻ ഓട്ടാൻതുള്ളല വള്ളിയെ പറഞ്ഞാണ്. വാനരവേഷം ധരിച്ച് മഹേശ്വരൻ, വാനരവേഷം ധരിച്ച് മഹേശ്വരീ. ഒരു നാൾ പാർവതിയും പരമേശ്വരനും വാനര രൂപം കൊണ്ട് കാട്ടിലെ വിഹരണം ചെയ്യുന്നു. அப்படி காட்டுல விகரணம் பண்ணக்கூடிய காலத்துல வாயு தேடி வந்தான். பார்த்தா ஆயாள மர்க்கடன் மாறோ. ஓ அல்ல, ஆயாள மர்க்கடன் மாறல, முக்கணதேவனும் பார்வதி தேவியும் மர்க்கடாக்காரன காணந்தோறும் சஞ்சரிச்சுன்னு முக்கண்ணதேவி ஆயாளு சாட்சாத் பரமேஸ்வரன் காணும். வாயுவுக்கு தெரியும், எல்லாருக்குள்ளேயும் புகுந்து பார்க்கிற வாயு அவர். அவருக்கு தெரியாதா? ஓ ஆயாளு மர்க்கடன் மாறல்ல, வேற யாரு? முக்கணதேவனும் பார்வதி தேவியும் மர்க்கடாக்காரன். அவ ரெண்டு பேரும் பெருமா. பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் தான் மர்க்கட ரூபத்துல இருக்கு. நேர போனார் வாயு சேவிச்சார். பார்வதி சொன்னா, ஏண்டாப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவேன்றதுக்கோசரம் தான் மாறு வேஷத்துல வந்தோம். அப்படியே கண்டுபிடிச்சிட்டே. சரி வேற இல்ல சுவாமி, கொஞ்சம் நிஜரூபத்தை எனக்கு தரிசித்து கொடுக்க வேண்டும்னு வாயு கேட்டான். அப்படியான பரமேஸ்வரன் நிஜரூபத்தை எடுத்துட்டான். பரமேஸ்வரன் நிஜ ரூபத்தை எடுத்துட்டா பார்வதி எடுக்கணும் போலியுனர். இல்ல, பார்வதி எடுக்கல. ஓ மர்க்கட பெண்ணை நிஜரூபம் கிரகிச்சு நீ. பரமேஸ்வரன், அம்மா பார்வதி போரும் வேஷம் போட்டு இப்ப நீ குரங்கு ரூபத்துல இருந்து நிஜ ரூபத்துல வாங்க மாட்டேன்னா. என்ன கொஞ்சம் நாணி கோணி நின்னாளாம் அவள். நாணிச்சு நின்னருள் பார்வதி நாதா நங்களுக்கு ஒரு வைஷமியம் கிட்டி. நாணிச்சு நின்ன பார்வதி, நாதா நங்களுக்கு ஒரு வைஷமியம் கிட்டி. ஏண்டோ ஒரு வைஷமியம். ஏடோ என்ன வைஷமியம்? இல்ல, நின்ற வீரியம் என் கர்ப்பத்தில் தங்கி. இப்ப நான் கர்ப்பவதியா இருக்கேன், ஆகையால என்னால மேக்கப்பை மாத்திக்க முடியாது. அப்படியா? சரி, அப்ப பிரசவிச்சுறேன் அப்படின்னாரு. ஞான் வானத்தை பிரசவிக்கல காணும். இப்ப பிறந்தா போடுற குட்டி எப்படி இருக்கும்? குரங்கு குட்டி. நாங்களுக்கு 2 குட்டி உண்டு. பார்வதி சொல்றோம், நாங்களுக்கு 2 குட்டி ஆக்கும். ஏற்கனவே 2 குட்டி. ஒண்ணு என்னன்னு ஆனத்தலையன் ஒரு குட்டி, ஒரு குட்டி ஆனத்தலை, இன்னொரு குட்டி 6 தலை. இப்ப குரங்கு தலை.
ஏற்கனவே லோகத்துல நம்மள ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா சுவாமி. இந்த பார்வதி தேவி தன் குழந்தைக்கு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்குறா போல இருக்கு, அது இப்படியே வளர்ந்துட்டு இருக்குன்றா. ஆனத்தாலாயானை பெற்றும் பின்னும் மறுமூகானை பெற்றும் ஞான் வானரத்தை பெற்றெடுத்தால், நான் இப்படி வானரத்தை பெற்றெடுத்தால் எந்தோ மான கழிவு வருத்துந்து எந்தோ பகான் என எல்லாரும் கேலி பண்ணுவாளே. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. ஒண்ணு சரி, என்டே மருத்துண்டே கையில் கொடுத்து நீ இதை கொண்டு போய் வாயுவினிடத்துல கொடுத்துரு. வாயு சொன்னா என்ன சுவாமி இது, நான் கொண்டு போய் என்ன பண்றதுனார். ஏடேப்பா கொண்டு போ, யாருக்கு குழந்தை இல்லையோ நீ அர்பகானை கொண்டு போய் அந்த அர்பகன் அந்த குழந்தைய கொண்டு போய் நீ ஒரு பெண்ணுண்டே கர்ப்பத்தில் ஆக்கி ஜனிப்பித்து கொள்வானி, ஒரு பெண்ணோட கர்ப்பத்தில் கொண்டு போய் சேர்த்து அதை குழந்தையா பிறக்க சொல்லுன்னு. சுவாமி நியாயமா? உம்ம குழந்தை அது, அதை கொண்டு போய் யாரோ ஒருத்தர் கர்ப்பத்தில் கொண்டு போய் வைத்து அதெல்லாம் இப்போ சகஜமாக எடுத்து அந்த காலத்தில் அதெல்லாம் சரிப்பட்டு வராதேன்னு. அது எப்படி சுவாமி சரிப்பட்டு வரும், அதை ஒத்துக்க முடியாதேன்னு. இல்லப்பா, இதுக்கு என்னோட அம்சமும் உண்டு, உன்னுடைய அம்சமும் உண்டு. இந்த குழந்தைக்கு என்னுடைய சம்பந்தமும் இருக்க போறது, உன்னுடைய சம்பந்தமும் இருக்க போறது. அதனால்தான் ஹனுமான் ருத்ராம்சம் வாயுகுமாரன், ருத்ராம்சம் வாயுகுமாரன் அதை வர்ணிக்க போற, பின்னாடி சொல்ல போற. அப்ப என்ன பண்ணலாம் சுவாமின்னு, கொண்டு போய் கொடு, யார் குழந்தையை விரும்புகிறாளோ அவகிட்ட கொடு. எப்ப மித்ரண்டே வம்சத்தில் தசரதன் தன்னோட புத்திரனா ஜனிக்கும் மருசூதன். மித்ரண்டே வம்சத்தில் யாரு? சூரியன். சூரியனுடைய வம்சத்தில் தசரதனுக்கு பிள்ளையாக ராமன் பிறக்க போறான். இப்ப அந்த குழந்தை ராமதூதனாய் போய் கங்கா விஹீனம் சமுத்திர சல்லங்கனம் கங்கேளி காணனத்தோட விபஞ்சனம் லங்காபுரி தாகமாய் அகங்கார மேருண்ட லங்காதி நாதானை சண்டா மாருதமாய் கண்டஸ்தானங்களில் தாடனம் செய்து வர்ணித்தான். இங்கிருந்து எகிரி குச்சி சமுத்திரத்தை தாண்டி போய் அங்க ராவனுடைய 20 கண்ணத்துல பலார் 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 4 அறை கொடுத்து அவனை காரை பிடிச்சு திரும்பி இழுத்துல வந்து ராமனுடைய காலில் போட்டு அந்த ராமசரணாகதியை செய்து வைக்க போகிறான். கடைசியில ராவணன் வதத்திற்கு யாரு காரணம்? இந்த பிள்ளைத்தான் காரணமாய் அமைய போகிறான். எடுத்து செல்லப்பானர். சரின்னு எடுத்துன்னு போனான். இங்கிருந்து அதை எடுத்துன்னு போய் தான் அஞ்சனாயனுடைய வயிற்றுல வைத்தான். இப்ப இவன் இந்திரன் அடிச்ச வேகத்துல கீழே விழுந்துருத்து குழந்தை. கீழே விழுந்த உடனே வாயுக்கு கோபம் வந்துருத்து. அந்த குழந்தைய அப்படியே மடியில் எடுத்துன்னு போனார். ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்துட்டார். உலகத்துல காத்தே இல்லை, மூச்சே இல்லை யாருக்கும். ஏன்? வாயு இருந்தால் தானே, வாயு தானே எல்லாத்துக்கும் காரணம். சரீராந்த சஞ்சாரி வாயுன்றதாக சொல்லி பிராணகான்றதாக அவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். வாயு இல்லை. உடனே பிரம்மருத்ராதிகள்லாம் ஓடி வந்து ஆளாளுக்கு ஒரு வரம் கொடுத்தான். எல்லாரும் ஒரு வரம் கொடுத்தா. இந்த குழந்தைக்கு உண்ணா பிரம்மாசனர் என் அஸ்திரத்தால கூட இந்த குழந்தைக்கு ஆபத்து வராது, டோன்ட் வரினர். எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியில வாயு சொன்னான், இவ்வளவு சொன்னேன், இப்ப பிராக்டிகலி என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலையே. என்ன ப்ராப்ளம்? இந்த குழந்தைக்கு எந்த ஸ்கூல்ல அட்மிஷன், எந்த ஸ்கூல்ல இந்த குழந்தைய சேர்க்க முடியும் அப்படின்னாரு. யாரும் இந்த குழந்தைய சேர்த்துக்கிறதுக்கு பயந்தா. காரணம் என்ன? இது இவாளை விட புத்திசாலியா இருக்கு, இவாளை விட புத்திசாலியா இருக்கு. பயம் எல்லாருக்கும். அப்ப சூரியன் சொன்னான், நான் சேர்த்துக்கிறேன் இந்த குழந்தைய. எங்க? என்னுடைய இன்ஸ்டிடியூஷன்ல. சரி, சூரியன் சேர்த்துப்பார். ஆனா சூரியனால கிளாஸ் எடுக்க முடியாது. இது பெரிய விஷயம் இல்லை சார், எல்லா இன்ஸ்டிடியூஷனும் அப்படிதான் இருக்கு. இது ஒன்றும் பெரிய பெரிய சமாச்சாரம் இல்லை. சேர்ந்துட்டா அப்புறம் பசங்க அவா மேரா விலாசத்துல தானா படிச்சுக்க வேண்டியது தானே. இல்ல பிராக்டிக்கலா கிளாஸ் எடுத்தோம். வாயு கண்டிஷன் போட்டான். சூரியன் சொன்னா என்னால ஒரு இடத்துல நிக்க முடியாது, நான் இருந்தா உலகமே மாறி போயிடும். நான் கார்த்தால உதயகிரியில கிளம்புவேன், சாயங்காலம் அஸ்தமனகிரியில வந்து இறங்குவேன். அந்த ஒரு டைம் தான் என்னுடைய டைம். அப்பதான் வெளிச்சம் இருக்கும், லைட்டிங்ஸ் இருக்கும். அந்த சமயத்துல உன் பிள்ளை அனுப்பிச்சா படிக்கலாம்னார். ஓகேனார். என்ன பண்ணார்? கார்த்தால இருந்து சாயங்காலம் வரல ஓடிண்டே படித்தார் ஐயா. ஹனுமான் சூரியனிடத்துல வித்யாபியாசம் பண்ணும் பொழுது ஆகாயத்தில் 2 சூரியன். முதல் சூரியன் ஹனுமான் தன் ஆச்சாரியன் எதிர வரச்சே அவர் எதிர இப்படி கையை கூப்பிக்கொண்டே அவர் சொல்லக்கூடிய வித்யாபியாசத்தை தான் அனுசந்தித்துக் கொண்டே கேட்டுக்கொண்டே வந்தார். அன்றைய காலகட்டத்தில் ஆகாயத்தில் 2 சூரியன்கள் விளங்கின. நாம கஷ்டப்பட்டு பிளாட்ஃபாரத்தில் இருந்து ஒரு வாரம் இருந்து அதுக்கு ஆஃபீஸுக்கு லீவு போட்டு இதுங்களுக்கு பசங்களுக்கு சுமையான கல்விகள் முதுகு கேள்விக்குரிய மாதிரி மூட்டையை கொடுத்து அதுகளுக்கு ஒரு குங்குமச்சி டப்பால டப்பர் வேற சாதம் கொடுத்து ஒரு பெரிய கான்வென்ட்ல தமிழே வாயில வரக்கூடாதுன்றதுக்காக ஆங்கிலத்தையே எப்பொழுதும் அவர்கள் அழகா மொழியினம்னு கொண்டு போய் சேர்த்து விட்டா வரச்சே வரக்கூடிய மார்க்கு ரிமார்க்கு. அவன் ஓடிண்டே படித்தான் சுவாமி ஆஞ்சநேய சுவாமி. உலகத்துல நவ வியாகரண பண்டிதர்கள் 9 விதமான வியாகரணங்கள் சம்ஸ்கிருதத்துல. அதுல 2 பேர் தான். ஒருத்தன் யாரு? ஆஞ்சநேயன். மற்றொருத்தன் ராவணேஸ்வரன். 9 வியாகரணம் தெரிஞ்சவா அவ 2 பேர் தான், வேற யாரும் கிடையவே கிடையாது. அவ்வளவு பெருமை அவளுக்கு உண்டு. ஆகையால் தான் ஆஞ்சநேயன் பேசும் பொழுது ராமன் வாயை திறக்கல. ஏன்? பெரியோர்கள் சபையில நாம ஏதாவது பேசிட்டோம்னா நம்முடைய இக்னோரன்ஸ் வெளியில தெரிஞ்சிடும்.
ஹனுமான் பேசினான் கிஷ்கிந்தா காண்டத்துல 3வது சர்க்கத்துல. உவாச்ச காமதோ வாக்கியம் மிருது சத்ய பராக்கிரமௌ ராஜரிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்ஸ்ருதௌ விரதௌ தேசம் கதமிமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணினௌ த்ராசயந்தௌ மிருககணான் அன்யாம்ச்ச வனசாரிணः பம்பாதீரருகான் விருக்ஷான் வீக்ஷமாணௌ சமந்ததः இமாம் நதீம் சுபஜலாம் சோபயந்தௌ தபஸ்வினௌ தைரியவந்தௌ சுவர்ணாபௌ கௌயுவாம் சீரவாசசௌ நிஸ்வசந்தௌ வரபுஜௌ பீடயந்தா விமாः பிரஜாः சிம்ம விப்ரேக்ஷிதௌ வீரௌ சிம்ஹாதி பல விக்ரமௌ சக்ரசாப நிபே சாபே கிரஹீத்வா சத்ருசூதனௌ ஸ்ரீமந்தௌ ரூப சம்பன்னௌ ரிஷபஸ்ரேஷ்ட விக்ரமௌ ஹஸ்தி ஹஸ்தோபமபுஜௌ துதிமந்தௌ தரஸ்வினௌ பிரபயா பர்வதேந்திரோயம் யுவயோரவபாசதः ஆயதश्च சுவృத்தश्च பாகவः பரிகோபமாः சர்வபூஷணபூஷார்ஹாः கிமர்த்தம் ந விபூஷிதாः ஏவம் மாம் பரிபாஷந்தம் கஸ்மாத் வை நாபிபாஷதः சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஷ்சித் வானரயூதபः வீரோ வினிகிருதோ பிராத்ரா ஜகத் பிரமதி துக்கிதः பிராப்தோஹம் பிரேஷிதஸ்தேன சுக்ரீவேன மகாத்மனா ராஜா வானர முக்கியானாம் ஹனுமான் நாம வானரः யுவாभ्याம் சகதர்மாத்மா சுக்ரீவः சக்கியமிச்சதி தஸ்ய மாம் சச்சிவம் வித்தம் வானரம் பவனாத்மஜம் பிக்ஷுரூப பிரதிச்சன்னம் சுக்ரீவ பிரியகாம்யயா ரிஷ்யமூகாதிஹ பிராப்தம் காமகம் காமரூபிணம் ஏவமுக்த்வா து ஹனுமான் ஸ்தௌ வீரௌ ராமலக்ஷ்மணௌ வாக்யஜ்ஞோ வாக்யகுஷலः புனர்னோவாச்ச கிஞ்சன ஏதச்ருத்வா வசஸ்தஸ்ய ராமோ லக்ஷ்மணமப்ரவீத் பிரகிருஷ்டவதன ஸ்ரீமான் பிராதரः பார்ஷ்வதஸ்திதௌ சச்சிவோயம் கபீந்திரஸ்ய மமாந்திகமாகதः தமேவ காங்க்ஷமாணஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனः தமப்யவாஷ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம் வாக்யஜ்ஞம் மதுரைர்வாக்யைः ஸ்நேகயுக்தமரிந்தம நான்ருக்வேர வினீதஸ்ய நாயஜுர்வேரதாரிணः நாசாமவேர விருஷः சக்கியமேவம் பிரபாஷிதம் நூனம் வியாகரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதா ஸ்ருதம் பகுவ்யாகரதானேன ந கிஞ்சிதபஷப்திதம் ந முகே நேத்ரயோர்வாபி லலாட்டே ச ப்ருவோஸ்ததா அன்யேஷ்வபி ஜகாத்ரேஷு தோஷः சம்விதிதः क्वचित् அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அத்ருதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே அனயா சித்ரயா வாச்சா திரிஸ்தான व्यञ्जनस्तया कस्य नाराध्यते चित्तम् उद्यतासेररेरपि श्री आंजनेय स्वामी की. அவனிடத்துல பேச முடியல. 4 உத்தமமான 4 வேதங்களையும் வியாகரணங்களையும் உயர்ந்த எல்லா விதமான சாஸ்திரங்களையும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். நல்ல காலம் ஹனுமத் பிரபாவ உபன்யாசத்துக்கு நீ வரலையே, வெளியிலே இருந்துட்ட, யூ ஆர் எஸ்கேப் அப்படி சொல்லாமல் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லு பேசினானே. என்ன பேச்சடாப்பா, பிரபஞ்சனதனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயானார் சுவாமி தேசிகன். ஹனுமான் பேசின பேச்சுல மனசு உருகி போய் என்ன பேசுவது என்று தெரியாமல் அப்படியே மெய்மறந்து நின்றவன் யார்? எங்கள் புருஷோத்தமனான ராமபிரான். ఆటమోడి కలదా రామయ్య చదువులంబు తెలిసి శంకరాంశుడై సదయుడు ஆசுக சம்பவம் ரொக்காக தியாகபிரம்மன் கேட்டார். ராமா, ஏன் ராமா என்னிடத்துல பேச முடியல? ராமா என்கிட்ட பேச நீ பேச மாட்ட. ஏன் பேச மாட்ட? చదువులంబు తెలిసి శంకరాంశుడை, சங்கரனுடைய அம்சம், சதயுடு ஆசுக சம்பவம். அடுத்தது பவனாத்மஜன். அந்த ஹனுமான் பேசச்சேவே பேசாம இருந்த நீ ராமா, நான் பேசினா பேசுவையான ஒரு கேள்வி கேட்டார். சொக்கி போய் நின்றானார் வேதாந்த தேசிகன். பிரபஞ்சனதனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயான்னு அவன் பேசின பேச்சுக்கு எதிர் பேச்சு உலகத்துல கிடையவே கிடையாது. அத்தகு பிரபாவாரிஷயத்தை உடையவன் ஹனுமான். ஆகையால் தான் திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்துல காண்பிச்சார். கிளம்பி போயிட்டார் ஹனுமான் பரதனை பார்க்கறதுக்கு. அதுக்குள்ள இலை போட்டாச்சு. ஒரு கர்ச்சீஃப் போட்டு வைக்கணுமோ இல்லையோ, கர்ச்சீஃப் போடல. ஹனுமான் வந்துட்டார். என்னடா பண்ணுறது தெரியல. ஒரு இலையை போட்டார். அந்த ராமன் இலையை போட்டோடனே ஒரு பார்ட்டிஷன் பண்ணார். அதனால்தான் வாழை இலையில நடுவுல ஒரு நரம்பு பார்ட்டிஷன். எப்பவுமே சாப்பிடச்சே இந்த பக்கம் மனுஷர்களான நாம சாப்பிடக்கூடியதான சாதம், கூட்டு, அதுக்கப்புறம் என்ன உண்டோ, அதாவது பாயசம், பக்ஷம், இதெல்லாம் இதில் சாதிச்சுக்கிறோம். காய்கனி கிழங்குகளை இலையினுடைய எதிர்பக்கம் சாதிக்கிறோம். ஏன் தெரியுமோ இல்லையோ, அங்க ஹனுமான் உட்கார்ந்து சாப்பிட்டா ராமனிடத்துல குரங்குகள் புசிக்க வேண்டிய காய்கனி கிழங்குகள்லாம் அங்க இருக்கு, மனிதர்கள் புசிக்க வேண்டிய வஸ்துக்கள்லாம் இங்க இருக்கு. அதுல இருந்தா வாழையில நடுவுல நரம்பு வந்தது. வாத்தமா மகன் மர்க்கட்டம் விலங்கு என்பதாக திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் எடுத்து காண்பித்தார். ராஜ்ய உபகாராய சுக்ரீவா,
ராஜ்யகாங்ஷி விபீஷணஹான்னர். சுக்ரீவன் வந்தது ஒரு காரணத்துக்காக, விபீஷணன் வந்தது ஒரு காரணத்துக்காக. ஆனால் நிஷ்காரணாய ஹனுமான் தத்துல்யம் சகபோஜனம். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பெருமாள்கிட்ட ஹனுமான் வந்ததினால்தான் பெருமாள் தன் இலையை அவனிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அதனால்தான் ஹனுமானுக்கு ஒரு பெருமை என்பதாக பெரியோர்கள் காண்பித்தார்கள். ராமன் ஏஷ சர்வஸ்வபூதோமே பரிஷ்வங்கோ ஹனுமதா என்று தன் திருமேனியினாலே ஹனுமானை ஆலிங்கனம் செய்து கொண்டான். அத்தகு ஆலிங்கனம் செய்து கொண்ட திருமேனியுடன் தான் வைகுண்ட வாசத்தை கூட ஹனுமான் விரும்பவில்லை. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலிம் என்று எங்கெங்கே ராமனுடைய திருநாமங்கள் ஒலிக்கிறதோ யாருக்கு தெரியும்? பக்தி திருவிழாவில் ஹனுமான் வந்து உட்கார்ந்து இருப்பார். ஏன்னா ராமநாம சங்கீர்த்தனம் நடக்கிறது நமக்கு தெரியாத சித்த புருஷர்களை பற்றி. அந்த மாதிரி தத்திர தத்திர ரகுநாத கீர்த்தனம் இன்றளவும் ராமனுடைய சரித்திரம் நடக்கும் இடத்தில் நமக்கு பிரத்யக்ஷ சாட்சியாக ஆஞ்சநேய சுவாமி இருந்து கொண்டு நம் எல்லோரையும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஹனுமான் நம்மை எப்பொழுதும் ரட்சிக்கட்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு